சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியில் வினாடிக்கு தற்போது 20,000 கனஅடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் அடையாறு ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். நாகராஜ், தற்போது அடையாறு ஆற்றங்கரையில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இது பற்றி சொல்லுங்க. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நேற்று முதல் சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி நிறைவடைந்து வினாடிக்கு 20,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக சைதாப்பேட்டை, ஜாபர்கான்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் ஆற்றங்கரையில் தண்ணீர் மேம்பாலத்திற்கு பாதி அளவிற்கு கீழ் சென்று வருகிறது. இதனால் சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆற்றங்கரையோரத்தில் இருக்கிறவர்களை போலீசார் அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் அங்கு இருக்கிறவர்களை நிவாரண முகாம்களில் தங்க வைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. தற்போது நாம் ஜாபர்கான்பேட்டை மேம்பாலத்தில் இருக்கிறோம். இந்த ஜாபர்கான்பேட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் உள்ள சாரதி நகர், திடீர் நகர், சுள்ளப்பலம், ஜாபர்கான்பேட்டை உள்பட பல்வேறு பகுதிகள் தண்ணீரில் அடித்து செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியில் உள்ள 8,000 குடும்பத்தார் நிவாரண முகாம்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி மண்டலம் 10 செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் நம்முடன் இருக்கிறார். அவர் பாஸ்கரன் சார், வணக்கம். அதாவது செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணீர் திறக்கப்பட்டதுனால ஜாபர்கான்பேட்டை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது? மிக அதிகமான பாதிப்பு உள்ளாக இருக்குது. என்னன்னாக்கா மிக அதிகமான பாதிப்பு உள்ளாக இருக்குது. இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 5-6 ஏரியா இருக்குது. பாரி நகர், வாசுதர் நகர், அஞ்சுகன் நகர் மிக மோசமான பாதிப்புக்கு உள்ளாக இருக்குது. யாரும் மேலிடத்துலேருந்து யாரும் இதுவரைக்கும் பார்வையிடவே இல்லை. 8,000 மக்கள் 10,000 மக்கள் இருக்கிறாங்கனாக்கா அதில் ஒரு 1000 பேரை பள்ளிகளில் மீதி இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் இந்த ஏரியாவில் ஒரு 30லேருந்து 35 ஆண்டுகளாக இருக்கிறேன் நான். ஆனால் இது வரைக்கும் இந்த அளவுக்கு கடுமையான மழையும் பாதிப்பும் இது வரைக்கும் ஏற்பட்டதே இல்லை. ஆனால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்குதுனாக்கா மாநகராட்சி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இதுக்கு உண்டான நடவடிக்கையை எடுத்துருக்கணும். அந்த நடவடிக்கை இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. குடிநீர் தட்டுப்பாடும், இந்த குடிநீர் வாரிய சாக்கடை தண்ணி எல்லாமே கலந்து இதுக்கு மேலே மழை பெஞ்சு ஒரு 4 நாள் ஓய்ஞ்சாலும் இதுக்கு மேலே வர நோய்களை யார் பாதுகாக்க போகிறான்ட்டு தெரியல. அதுக்குண்டான நடவடிக்கையாவது அரசு நடவடிக்கை எடுக்கும் கேட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது. ஆனால் ரோடு வசதி எந்த இதுவுமே இல்லை. போக்குவரத்து மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேகே நகர், இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கேகே நகர் ஹாஸ்பிட்டலில் தண்ணி வந்துடுச்சு. இந்த ஏரியா மக்கள் ஆபத்துனாக்கா மவுண்ட் ரோடு போகணும். மவுண்ட் ரோடில் பார்த்தீங்கன்னாக்கா அதிக அளவான தண்ணி போயிட்டுருக்குது. டிராஃபிக்கில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டு ஏதாவது ஆபத்து நிலையில் கொண்டு போனால் மவுண்ட் ரோடு வழியாக கொண்டு போனால் 1 ஹவர் ஆகிடும் போகிறதுக்கு. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனான்னு மக்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி யாருமே மேலிடத்தில் பார்த்துட்டு போகிறாங்களே தவிர யாருமே அதுக்குண்டான நடவடிக்கை யாரும் இது வரைக்கும் எடுத்ததாக தெரியவில்லை. அதாவது மாநகராட்சி தரப்பில் உங்களுக்கு தங்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சுருக்காங்களா? இது வரைக்கும் உணவுகள் ஏதாவது வழங்கப்பட்டிருக்காங்களா? இல்லை, ஒரு சில பேருக்கு மட்டும் உணவு கொடுத்துட்டா போதுமா? மற்ற இருக்கிற நடுத்தர மக்கள் யார் எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியாமல் மிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே பார்த்த அளவுக்கு தெரியல. யாருமே வந்துடுறாங்க, தண்ணி இருக்கிற ஏரியா பார்த்துட்டோன்னா அவங்க மெயினில் மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. கீழே இறங்கி தண்ணியில் பார்த்துட்டு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நடவடிக்கை பண்ணலான்ட்டு இதுக்கு முன்னாடி பெஞ்ச 15 நாளுக்கு முன்னாடி பெஞ்ச மழையிலையும் வரல. இதுக்கு மேலே பெய்கிற மழைக்கும் வருவாங்களான்னு தெரியல. இது வரைக்கும் யாரும் கண்ணிலே கூட தென்படலை. அதாவது ஜாபர்கான்பேட்டை பகுதியை சுற்றியுள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா சாரதி நகர், திடீர் நகர், சூளைப்பள்ளம் உள்பட பல்வேறு ஏரியாக்கள் இருக்குன்னா இந்த ஏரியாக்களில் 8,000 குடும்பங்களுக்கு மேல் வசிக்கின்றன. இந்த குடும்பங்கள் தங்குவதற்கு போதிய நிவாரண வசதிகள் செய்யப்படவில்லைன்னு இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான உணவு எதுவுமே வழங்கப்படவில்லைன்னு குற்றம் சாட்டப்படுகின்றனர். அதனால் இந்த ஏரியாவில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவது கூட வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதனால் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாகராஜ், அடையாறு ஆற்றில் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கதா சொல்லியிருக்கீங்க. பாதுகாப்பு பணியில போலீசார் எத்தனை போலீசார் அங்கே பணியில் ஈடுபட்டிருக்காங்க, அதை பற்றி தகவல் இருக்கா? கண்டிப்பாக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சர்வீஸ் ரோடு 2 பக்கத்துலையுமே வெள்ளம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அந்த பகுதி மக்கள் உள்ளே சென்று அதாவது பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக போலீசார் ஒரு 20க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதை தவிர்த்து இந்த அடையாற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதை பார்ப்பதற்காக பொதுமக்கள் ஆங்காங்கே குவிந்த மண்டம் இருக்கின்றனர். அவர்களை அப்புறப்படுத்துவதற்கும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
இதை தவிர்த்து இந்த பகுதியில் வந்து வாகன நெரிசல், போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான சூழலும் உள்ளது. அதனால் எதையும் தவிர்ப்பதற்காக போக்குவரத்து போலீசார் தற்போது பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாகராஜ், மாநகராட்சி அதிகாரிகள் சார்பில் வந்து யாராவது அதிகாரிகள் வந்து மீட் பணிகள் வந்து ஈடுபட்டிருக்காங்களா? எந்த மாதிரியான மீட் பணியில் வந்து ஈடுபட்டு வராங்க, அதை பற்றி தகவல் இருக்கா? கண்டிப்பாக. இப்போ இந்த பகுதி பார்த்தீங்கன்னா மாநகராட்சி மண்டலம் 10 கீழ் வருகிறது. இந்த 10 கீழ் வந்து 8 பகுதிகளுக்கு மேல் இருக்கின்றன. இந்த 8 ஏரியாவுக்கு மேலே இருக்கிற பகுதி மக்களை வந்து நிவாரணத்தில் தங்க வைப்பதற்காக வந்து நாங்கள் பாதுகாப்பு பணி, அதாவது நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருந்தாலும் இப்பகுதி மக்கள் கூறுவதென்றால் எங்களுக்கு எந்த ஒரு நிவாரண இதுவும் செய்யவில்லை, தங்குவதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் செய்யப்படவில்லை. நாங்கள் வந்து வெளியில் தான் இருக்கிறோம். இதனால் வந்து எங்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை, தங்குவதற்கு இடமில்லை, உணவு வசதி எதுவுமே செய்து தரப்படவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறினர். ஆனால் மாநகராட்சி தரப்பில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுவது எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது பொதுமக்கள் தரப்பின் குற்றச்சாட்டாக உள்ளது. நாகராஜ், நீங்க இருக்கக்கூடிய பாலத்தின் அருகில் வந்து போக்குவரத்து வந்து பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? போக்குவரத்து நெரிசல் குறித்து சொல்லுங்க நாகராஜ். ஜாபர்கான்பேட்டை கீழே பார்த்தீங்கன்னா தரைப்பாலம் இருக்கிறது. இந்த தரைப்பாலம் முழுவதுமே மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. இந்த தரைப்பாலத்தின் கீழ் எந்த ஒரு போக்குவரத்துமே இல்லை. போக்குவரத்து போலீசார் அதாவது பேரிகார்டுன்னு சொல்லக்கூடிய தடுப்பு இதை வச்சு தடுத்து வைத்திருக்கின்றனர். அதனால் யாருமே இங்கே உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு இருக்கிறது. கீழே போக்குவரத்து என்பது முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளது. எல்லாமே மேம்பாலம் வழியாக வாகனங்கள் அனைத்தும் திருப்பிவிடப்பட்டுள்ளன. இதனால் அதாவது காசி தியேட்டர் முதல் கத்திப்பாரா ஜங்ஷன் வரை ஓரளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரோடுகளில் நீர் தேங்கியுள்ளதால் மேலும் அதற்கான போக்குவரத்து நெரிசலும் இங்கே ஏற்பட்டுள்ளது.